guys, welcome back to my channel. இப்போ வந்து நான் ஜெனரல் ஃபேக்டர்ஸ் ஜெனரல் டிப்ஸ் நீங்கள் எதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சே நோ டு சுகர். சுகர் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. எனி ஃபார்ம் ஆஃப் சுகர், சாக்லேட்டோ ஸ்வீட்டோ இல்லை நீங்கள் பாலில் சேர்த்துக்கிறீங்களா, எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் காஃபி டீ ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு குடிக்கணும்னா அதில் ப்ரௌன் சுகர் இல்லை வேறு ஏதாவது கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் அதர்வைஸ் நீங்கள் சுகர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களோட டார்கெட்டட் வெயிட் வந்துட்டு ரீச் ஆகிற வரைக்கும் அதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் திங், நோ டீப் ஃப்ரைட் ஃபுட். ஸோ நல்ல எண்ணெயில் பொரிச்ச எண்ணெயில் வறுத்த பொரிச்ச அந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணுங்கள். மூணாவது விஷயம், சே நோ டு ஒயிட்னா ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க. எனி ஃபார்ம் ஆஃப் ரைஸ், தோசை, இட்லி இந்த மாதிரி எந்த ஃபார்மும் சாப்பிடாதீங்க. அண்ட் பால் நிறைய எடுத்துக்க வேணாம். இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு பீரியட்ல இருக்கும்போதாவது பாலோட இன்டேக் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட், ஸ்பிளிட் யோர் மீல்ஸ். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட மீல்ஸ் எல்லாமே, பெரிய மீல் எல்லாமே சின்ன சின்னதாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அதை பண்ண முடியும்னா உங்களோட மார்னிங் மீலை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க, ஆஃப்டர்நூன் மீலை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க, அதே மாதிரி நைட் மீலும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் நடக்கும் அண்ட் உங்களுக்கு ஃபேட் பெருசாக டெபாசிட் ஆகாது. அடுத்த விஷயம், ஸ்லீப் ஃபார் அட்லீஸ்ட் 8 hours a day. 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க. அண்ட் ஏர்லியாக தூங்குங்க, ஏர்லியாக எந்திரிங்க. எனக்கும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் பட் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே கம்மியாகும். அடுத்த பாயிண்ட்டு, உங்களோட லாஸ்ட் மீல் கண்டிப்பாக 7:30க்கு முன்னாடி இருக்கணும். அண்ட் 8 மணி வந்து க்ராஸ் பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் 8 க்ராஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், வாட்டர் இன்டேக். நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க. எவ்வளோக்குள்ளே நீங்கள் நல்ல தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லது, உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது, உங்களுக்கு வெயிட் வந்து லூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லது. நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு மறக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களோட ஃபோனில் அலாமாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்பப்போ தண்ணி குடிங்க. உங்களோட பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களோட டாக்ஸின்ஸ் எதுவும் உங்களுக்கு உடம்புல தங்காது. உங்களோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். at the same time உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் வந்துட்டு பெருசாக இது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் விஷயம், க்ரீன் டீ. ஒரு நாளைக்கு மினிமம் 3 க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிஷியலாக க்ரீன் டீயோட டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம். பட் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா இனிஷியலாக வந்துட்டு மேபி கொஞ்சமாக ஹனி சேர்த்து குடிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 க்ரீன் டீ குடிங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுவும் க்ரீன் டீயும் உங்களுக்கு வந்து ஸ்கின்னும் வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு, ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு வார்ம் வாட்டரில் லெமன் வித் ஹனி. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். எஸ், இது வந்துட்டு உங்களுக்கு லெமன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். பட் நான் என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலை. பிகாஸ் எனக்கு அது செட் ஆகாது. ஏர்லி மார்னிங் வந்துட்டு லெமன் குடிக்கிறது என்னோட பாடிக்கு செட் ஆகலை. ஸோ நான் அது ஃபாலோ பண்ணலை. பட் இந்த விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். லெமன் வந்துட்டு உங்களுக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதர்வைஸ் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம், டீடாக்ஸ் வாட்டர். டீடாக்ஸ் வாட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டீடாக்ஸ் வாட்டர் வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டர் இருக்குது. மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார்ம்னா புதினா, லெமன், ஜிஞ்சர் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த வாட்டரோட டேஸ்ட் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பேன். அதுவும் வந்துட்டு எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் இதுன்னு மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஆப்பிள் வச்சோ ஆரஞ்சு வச்சோ நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டர் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் தாண்டி உங்களோட ஹெல்த்துக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ஃபேக்டர், ஒரு நாளைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 to 1.5 hours அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வாரத்தில் 7 நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 5 days வந்துட்டு 1 to 1.5 hours, மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 1.5 hours கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம், செக் ஈச் மீல் பிஃபோர் யூ ஈட். ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றீங்கன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். லைக் அதில் உங்களுக்கு ஹெல்தி நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கா, அந்த மீலில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கான்றதை செக் பண்ணி சாப்பிடுங்க. லைக் பிளைண்டாக வந்து ஒரு சத்தே இல்லாத மாதிரி ஒரு மீல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்க போகிற
மீல் வந்துட்டு குவான்டிட்டி கம்மியாக இருக்க போகுது, பட் அதோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். உங்களுக்கு அது ஹெல்த் வைஸ் வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு மீலாக இருக்கணும். ப்ரோட்டீன் மாதிரி விஷயம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிளைண்டாக ஒரு ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. எஸ் கைஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அண்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது ஒரு டயட் ரிலேட்டடாகவோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். அண்ட் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care and bye bye.